ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோட செவ்வாய் மதியம் ஒர்க்கு தான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், எல்லாம் தொடச்சி விட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மதியத்துக்கு பருப்பு சாதம் தான் வச்சுருந்தேன். ஸோ அதுதான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். பருப்பு சாதம் பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக வச்சுருக்கேன். அப்படியே பார்த்திங்கன்னா நான் வந்து முந்தின நாள் ஊற வச்ச வெந்தயமும் கருஞ்சீரகமும் தலைக்கு ஊற்றுறதுக்காக எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா அரிசி களைஞ்ச தண்ணியில் தான் ஊற வச்சுருந்தேன். அப்புறம் கருஞ்சீரகம் போட்டாவே இந்த கலரில் வந்து மாறிடும், ஒரு அழுக்கு கலர் மாதிரி மாறிடும் தண்ணி. அப்படியே பார்த்திங்கன்னா விசிலும் வந்துருச்சு. சைட் பை சைடு அப்படியே நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பிகாஸ் குழந்தைய கையில் வச்சுக்கிட்டே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் வந்து ஒன் பை ஒன் அப்படியே எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கேன். அந்த தாளித்து விட்டதுக்கப்புறமா இந்த ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிறேன். இது வந்து நான் யாரையுமே வந்து காப்பி பண்ணல. இது நான் சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இது ஒன்று தான். சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நான் வந்து சீகக்காய் இது எல்லாமே போட்டு ஊற வச்சு அரைச்சி அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் சீகக்காய்க்கு பதிலாக சீகக்காய் பொடி யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஊற வச்சு அதில் ஆட் பண்ணிக்குவேன் அரைச்சி. இது பார்த்திங்கன்னா உடம்ப ரொம்ப குளிர்ச்சி பண்ணும். ரொம்ப மண்டையெல்லாம் சூடாக இருந்ததுன்னா ரொம்ப முடி வந்து ஹேர் ஃபால் ஆகும், இச்சிங் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இது ரொம்ப நல்லாவே கேட்கும். பருப்பு சாதம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அதில் அந்த தாளித்து எடுத்து ஊற்றி கிளறி விட்டுட்டா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இன்னொரு டைப்பும் பண்ணுவேன், அது வந்து எங்கள் அம்மா வந்து பண்ணுற மாதிரி தான். இது சோம்பேறியாக இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்றாவே வச்சு கொஞ்சம் அப்படியே பண்ணிட்டேன், அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் சூடு அடங்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து குழந்த பிறந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் மறுபடியும் சரி நம்ம முன்னாடி இருந்ததையே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் மறுபடியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இது போட்டதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்கிது. நீங்களும் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இது வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா வெங்காயமும் பூண்டும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தண்ணி, அதோடய எசன்ஸு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இப்போ காலி ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் வந்து அரைச்சி எடுத்து வைக்கணும். அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சீகக்காய் பொடி, இந்த பொடியை நான் இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன் இல்லையா, அதில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நிஜமாலுமே எனக்கு ரிசல்ட்டு கொடுக்குது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தயமும் கருஞ்சீரகமும் ஊற வச்சுட்டு, அதாவது வடித்த சாதத்தில் தண்ணி இருக்கும் இல்லையா, அதில் ஊற வைக்கலாம். இல்லைன்னா அரிசி களைஞ்ச தண்ணி எதில் வேணாலும் ஊற வச்சுக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். ஆனால் நான் பார்த்திங்கன்னா வடித்த தண்ணி இல்லைன்னா அரிசி தண்ணி இது ரெண்டுலேயுமே ஊற வைப்பேன். இதுக்காகவே நான் வந்து வடித்த தண்ணி தனியாகவே நான் வந்து கஞ்சி வச்சு எடுப்பேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது எடுக்கலை. அரிசி களைஞ்ச தண்ணியில் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வந்து சீகக்காய் வேணுமோ அந்த மாதிரி அளவு எடுத்துக்கிட்டு, முடி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்கால்ப்பு முடி எவ்வளோ லாங் இருக்கோ அது வரைக்கும் ஃபுல்லாகவே தேய்ச்சிக்கலாம். இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா இதை அரைச்சிட்டு ஒரு வெள்ளை துணி வச்சு நல்லா வடிச்சிட்டு அதோட நுரை மாதிரி வரும் ஒரு லிக்விட், அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த திப்பியெல்லாம் போய் தலையில் வந்து படியாது. ஒவ்வொருத்தருக்கு இது படிஞ்சதுன்னா டேண்ட்ரஃப் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் நான் வடிக்க மாட்டேன். நான் வந்து நல்லா ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நிறைய தண்ணி வச்சு அலசி எடுத்துருவேன், அவ்வளோதான். ஆனால் இது செய்கிறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு கெமிக்கல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ரொம்ப ரொம்ப நேச்சுரல் தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போல்லாமே நேச்சுரல் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணலாம், எந்த தப்பும் இல்லை. இதை வந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஊறட்டும். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் பையனுக்கு வந்து சாதம் ஊட்டிட்டேன். சாதம் ஊட்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் இதை வந்து தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஃபஸ்ட்டுலாம் எனக்கு வந்து முடி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக லாங்காக இருந்துச்சு, பிளாக்காக. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக மாறிடுச்சு. அப்புறம் ரொம்ப கொட்டவும் ஆரம்பிச்சிருச்சு.
அதனால தான் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதோ நான் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான், குளித்து கிளம்பியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு பருப்பு சாப்பாடு வச்சு சாப்பிட்டு, அதுக்கு சைடிஷ் அப்பளம் வச்சு சாப்பிட்டேன். இந்த குட்டி குழந்தைங்கள வச்சுருக்கிறதுனால பாருங்கள், வீடு துடைச்ச மாதிரியே இல்லை. கொஞ்ச நேரத்துலேயே அந்த அப்பளத்தை எல்லாம் நொறுக்கி தள்ளி வீட்டு ஃபுல்லாக போட்டு வச்சிட்டான். இன்றைக்கி காலையில் ஃபுல்லாகவே எனக்கு வந்து இந்த கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் மழை வர மாதிரியே இருந்துச்சு. நல்லா இருந்தது, காற்றடிச்சிட்டு. இந்த மாதிரியே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, பாய்.